ராமாயணத்தை படித்தால் என்ன வரும் என்று ஒரு புலவன் சொன்னான். நாடிய பொருள் கைகூடும், நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும். ஞானமும் புகழும் உண்டாம், உனக்கு அறிவும் வரும் புகழும் வரும். வீடியல் வலியதாக்கும், வீடு பேற்றை நோக்கி மெல்ல மெல்ல நகர்த்தும். வேரியங் கமலை நோக்கும், தேன் பொருந்திய தாமரையில் இருக்கிற மகாலட்சுமி உன்னை திரும்பி பார்ப்பாள். எப்போ இதெல்லாம் நடக்கும் என்றால், நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலி கூறுவோர்க்கே. ராமாயணத்தை படித்தா இத்தனையும் கிடைக்கும். இதை நான் முழுமையாக நம்புகிறவன். அயோத்தியிலே எப்படி விருந்து போட்டார்கள் என்று கம்பன் பாடுகிறான். அயோத்தி நாட்டு மக்கள் எந்த நேரமும் விருந்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்களாம். தமிழர்களுக்கு விருந்து என்பது அறம், அது உங்களுக்கு தெரியும். வந்தவர்களுக்கு என்ன சாப்பாடு போட்டார்கள் என்றால், முதல் முக்கணிகளை வெட்டி இலையிலே வைப்பார்களாம். நல்லா கவனித்து கொள்ளுங்கள். முக்கணிகள் மாபலா வாழை இதை வெட்டி முதல் இலையிலே வைப்பார்களாம். இனிப்பு சுவை வைப்பதென்பது நம் மரபு. ஏனென்றால் நம் நாக்கு நுனியிலே தான் அந்த இனிப்பு சுவை உணரப்படுகிறது. அதனாலே இனிப்பு சுவை சாப்பிட்டால் பிறகு மற்றதெல்லாம் செமிபாடு அடையும். அதுக்காக இனிப்பு வைப்பது வழக்கம். முக்கணிகளையும் வெட்டி வைத்தார்கள். இது ஒன்று. கம்பன் சொன்னான், முந்து முக்கணியின் என்றான். பாட்டை தொடங்குகிறான். புலவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் பாருங்கள். ஒவ்வொரு சொல்லும் தேவையில்லாமல் விழுவதில்லை. கவிஞர் ஐயா இருக்கிறார். ஒரு பாட்டிலே ஒரு சொல் வந்தால் அதற்கு அர்த்தம் இருக்க வேண்டும். சும்மா சொல் இருக்கப்படாது பாட்டிலே. சொல்லென்று கூட நான் சொல்ல மாட்டேன். ஒரு எழுத்து கூட அப்படி இருக்கக்கூடாது. ஒரு அட்சரம் கூட வந்தால் சரியா ஒரு அர்த்தத்தோடு வர வேண்டும். பழைய காலத்திலே இந்த படித்தவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது, இவர் எழுத்தண்ணி படித்தவர் என்று சொல்வார்கள். அவர் ராமாயணத்தை எழுத்தண்ணி படித்தவர் என்று சொல்வார்கள். பல பேர் நினைக்கிறார்கள் அவர் எண்ணி எத்தனை எழுத்தென்று கணிச்சு வச்சிருக்கிறார் போல என்று நினைப்பார்கள். எழுத்தென்றதுன்றது எத்தனை எழுத்திருக்கின்றது எண்ணுறது இல்லை. இந்த எழுத்து இதில் ஏன் வந்தது என்று எண்ணுவது, அதுதான் எழுத்தண்ணி படிப்பது. அப்போ இந்த எழுத்தண்ணி படிக்கிறது போல பாட்டிலே ஒரு எழுத்து வந்தால், ஒரு அட்சரம் வந்தால் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். ஒரு சொல் வந்தால் ஒரு காரணம் இருக்க வேண்டும். கம்பன் போடுகிறான், முக்கணியின் என்று பாட்டை தொடங்கி இருக்கலாம். என்ன சொன்னான்? முந்து முக்கணியின் என்றான். நீங்கள் ஒரு 100 வகையான பழம் கொண்டு வந்து வைத்து ஒரு போட்டி நடத்தினால் இந்த மூன்றும் முன்வரிசையிலே நிற்குமா? தமிழர்களுடைய பழம். இப்போ தான் எல்லாரும் ஆப்பிள் அது இதுன்னு என்னமோ சொல்லுகிறார்கள். முந்து முக்கணி என்றால் மற்றைய கனிகளோடு போட்டி வைத்தால் முந்தி ஓடுகிற கனிகள். அதனாலே முந்து என்ற சொல்லை சேர்க்கிறான். அருணகிரிநாதர் சொன்னார், தமிழை பற்றி சொல்லுகிற பொழுது, முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு கீதம் பாடி பாடி என்றார். தமிழுக்கு ஒரு அடை போடுகிறார். முந்து தமிழ். மொழிகளை எல்லாம் வரிசையாக நிற்க வச்சா முன்னுக்கு தமிழ் தான் நிற்குமா? நமக்கு புரியலை. நாங்கள் இப்போ தமிழை விட்டுட்டு என்னென்னமோ படித்து கொண்டு இருக்கிறோம். எல்லா மொழியையும் வரிசைப்படுத்தி நிறுத்தினால் தமிழ் முன்னுக்கு நிற்குமாம். அதனாலே முந்து தமிழ் என்று போட்டார் அருணகிரிநாதர். இவர் போடுகிறார் முந்து முக்கணியின். இலையில் பழங்கள் போட்டாயிற்று. அடுத்தது நானா முதிரையின், முழுத்த நெய்யின், செந்தையிற் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின். எப்படி போடுகிறார்கள் என்றால், சாதம் வைத்து விட்டார்கள், சாதத்திலே பருப்பு போட்டு விட்டார்கள், பருப்பிலே நெய் வாக்குகிறார்கள். முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின், நல்ல சுத்தமான நெய் அப்படி நிறைய விடுகிறார்களா. இப்போ எல்லாம் கொலஸ்ட்ரால்னு ஒருத்தனை நெய் சாப்பிட்றான்னு இல்லை, தெரியுமா உங்களுக்கு? நெய் கட்டாயம் சாப்பிட வேண்டும். நெய் கட்டாயம் சாப்பிட வேண்டும். நான் ஒரு பெரிய ஆங்கில வைத்தியரிடம் இப்போ அண்மையிலே போனேன். அந்த டாக்டர், பெரிய டாக்டர், என்னை கேட்டார், நெய் சாப்பிடுவீங்களான்னு கேட்டார். நான் என் உடம்பை பார்த்து கேட்குறாரோன்னு நினச்சிட்டேன். அவர் திட்டுவாருங்கிறதுக்காக நான் நெய் சாப்பிட்றது இல்லை டாக்டர் என்றேன். அவர் அடுத்து என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப நாள் சீவிக்க வேணும்னு விருப்பம் இல்லையா உங்களுக்குன்னு கேட்டார். ஒரு ஆங்கில டாக்டர் கேட்குறாருங்க, ரொம்ப நாள் ஜீவிக்க வேணும் என்று உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்றார். நான் ஏன் என்று கேட்டேன். ஒரு துளியாவது நெய் சேர்த்து சாப்பிடுங்கள், அப்போ தான் நீண்ட காலம் வாழலாம் என்று மேற்கு நாட்டிலே வைத்தியர்கள் எல்லாம் இப்போ கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார்களாம். அதை அவர் சொன்னார் எனக்கு. நம் மூதாதையர்கள் சொன்னதெல்லாம் நாங்கள் மறந்துட்டோம். இந்த உடம்பு என்பது ஒரு யந்திரம்.
ஒரு யந்திரம் ஓட வேணுமானால் அதற்கு எரிபொருள் தேவை. நாம் போடுகிற உணவும் தண்ணீரும் தான் இந்த உடம்பு ஓடுவதற்கான எரிபொருள்கள். இதை சுத்தமாக நாம் போட வேண்டும். உணவை சுத்தமாக சாப்பிட வேண்டும், தண்ணீரை சுத்தமாக குடிக்க வேண்டும் என்பது நம் மூதாதையர் சொல்லி தந்திருக்கிற வழக்கம். உணவை சுத்தப்படுத்துவது எப்படி என்று ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம பெரியவர்கள் சொன்னதெல்லாம் இப்போ மேற்கு நாட்டார்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் இப்போ வழிமொழிய ஆரம்பிச்சுட்டார்கள். நாங்கள் விட்டுட்டோம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அன்ன சுத்தி ஆக வேண்டுமானால் ஒரு துளி நெய் விடு என்றார். சாப்பிடுகிற அன்னம் சுத்திப்பட வேண்டுமானால் ஒரு துளி நெய் விட வேண்டும். சும்மா விடக்கூடாது, காய்ச்சி தண்ணீர் போல விட வேண்டும். ஔவையார் சொன்னார். நீர் கருக்கி நெய்யுருக்கி மோர் பெருக்கி, அப்படி ஒரு 3 நிபந்தனை சொல்லுகிறார். நீரை குடிக்கிறதானால் சுட வச்சு குடி, நெய்யை உருக்கி சாப்பிடு, மோரை நிறைய தண்ணீர் விட்டு பெருக்கி சாப்பிடு என்றார். இதெல்லாம் நம்முடைய வழக்கம். அப்போ நெய்யை விட்டால் அன்னம் சுத்தி ஆகும். அன்ன சுத்தியானால் நாம் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு நல்ல குணங்களையும் நல்ல இயல்புகளையும் தரும். நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் பாங்க நம்ம கெட்ட புத்திக்கு காரணம். ஏன்னா நாம் அதை சுத்தப்படுத்தி சாப்பிடுவதில்லை. எதையும் சுத்தப்படுத்தி செய்ய வேணும் என்கிறது கட்டாயம். அப்போ அயோத்தியில் விருந்து போட்டவர்கள் என்ன தெரியுமா? முதல் பழங்களை வைத்தார்கள், அதுக்கு பிறகு சாதம் போட்டார்கள். சாதம் போட்டது சொல்ல தேவையில்லை. முந்து முக்கனியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின், நல்ல நெய் உருக்கி விட்டார்கள். நெய்யை உருக்கி விட்ட பிறகு முழுத்த நெய்யின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின், அதுக்கு பிறகு என்னது? தயிர் போடுகிறார்களாம். செந்தயிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றி. நம்ம சாப்பாட்டு முறையே ரொம்ப அற்புதமான முறை பாருங்க. சாதம் வைக்க வேண்டும். சாதம் வச்ச பிறகு கூட்டு அவியல் பொரி இதெல்லாம் வச்சுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அதுக்கு பிறகு பருப்பு, அது புரோட்டீனுக்காக என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு ரசம் விட்டு சாப்பிட வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமோ இல்லையோ, யாராவது ஒருத்தர் ரசத்தை சரியாக வச்சுட்டா அவருக்கு சமையல் தெரியும் என்று அர்த்தம். யாராவது பெண் பார்க்க போகிறதா இருந்தால் அந்த வீட்டில் ரசம் வைக்க சொல்லி சாப்பிட்டு பாருங்கள் பெண்ணை வச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், சாம்பார்னா காய்கறி போடுவோம், பருப்பு போடுவோம், என்னமோ போட்டு சுவை ஊட்டுவோம், மற்ற எல்லாத்துக்கும் போடுவோம். ரசம் பச்சை தண்ணியில் வைப்பார்கள், வெறும் தண்ணியில் வைக்கிறது. அது மென் சுவை உள்ளது. ரசத்தை சரியாக ஒருத்தர் வச்சுட்டா ரசம் அந்த வீட்டில் சமையல் சரியாக இருக்குன்ட்டு அர்த்தம். எனக்கு கொஞ்சம் சமையல் தெரியும், அதனாலே இதை இப்படி சொல்கிறேன். ரசமாக இருந்தது பாருங்கள். ரசம் என்றால் சுவை என்ற அர்த்தம். இந்த உணவுகளுக்கு வைத்த பேரில் கூட்டு பொரியல்லாம் வச்சார்கள். சுவை என்ற பெயரை ரசத்துக்கு தான் வச்சார்கள். வெறும் பச்சை தண்ணியில் பண்ணுறதுக்கு தான் சுவை என்ற பெயர். தாமரை வாசம் எல்லாராலும் உணர முடியாது, அதைத்தான் கடவுளுடைய பாதமாக சொன்னார்கள். அதுபோல் ரசச்சுவையை அனுபவிப்பது என்பது ஒரு பெரிய வேலை. அந்த ரசம் வைப்பது, ரசம் சாப்பிட்டது என்னவென்றால் அது மூலிகைகள் எல்லாம் போட்டு பண்ணுவது, சாப்பிட்டது செமிக்கும். கடைசியிலே தயிர் போட்டு சாப்பிடுவது எங்கள் முறை. தயிர் என்னத்துக்கு என்று கேட்டால், தயிர் அதுவும் இளந்தயிராக சாப்பிட்டால் சாத்வீக குணம் எழும்பும். சாப்பாடு தான் நம்முடைய இயல்புக்கு காரணம் என்று நம் பெரியவர்கள் தீர்மானித்து இப்படி ஒழுங்கு பண்ணி வச்சிருந்தார்கள். அப்படி சாப்பாடு போடுகிறான், தயிர் போடுகிறார்கள். தயிர் போடுறதுக்கு அவன் சொன்ன வார்த்தை இருக்கு பாருங்க, செந்தயிர் கண்டம் கண்டம். நல்ல காய்ச்சி கடுமையாக 1 லிட்டர் பாலை 1/2 லிட்டர் ஆக்கி தயிர் போட்டிருக்கிறார். அப்படி போட்டால் அந்த தயிர் வெள்ளையாக இருக்காது, மேலே ஆடை படிஞ்சு சிவப்பாக இருக்குமா. அந்த தயிரை எப்படி போட்டிருக்காருண்டா, இப்படி வெட்டினா துண்டாக வந்து விழுமா. நான் எங்கள் திருக்குறள் வகுப்பில் சொல்லி என் மாணவர்கள் ஒரு முறை ரொம்ப ரசித்தார்கள். நல்ல தயிரை வெட்டி இலையில் போட்டால் அது கட்டியாக இப்படி நிற்கும். நான் சொல்கிறது முதுகெலும்புள்ள தயிர் அப்படி நிற்கும். அப்படி கட்டி கட்டியாக தயிர் இருக்குதான். என்ன சொன்னான் கம்பன்? ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறான். செந்தயிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின். தயிர் இதில் 2 மயக்கம் இருக்குது பாருங்க. சோற்றுக்கு இடையில் தயிர் இருக்குதா,
அல்லது தயிருக்கு இடையில் சோறு இருக்குதான்னு தெரியலையா, அப்படி போட்டிருக்கிறார்கள். செந்தையிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின், இப்படி தான் விருந்து. இதை சொல்லிட்டு கம்பன் சொன்னான், இப்படியெல்லாம் சமைச்சு அவர்கள் தாங்கள் சாப்பிடுவதில்லை. செந்தையிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் என்ன செய்தார்களாம், அந்தணர்களுக்கும் வந்த விருந்தினர்களுக்கும் அந்த உணவை போட்டு தந்தமில் இருந்து தாமும் விருந்தோடும் தமரினோடும் அந்தணர் முதலோர் உண்டி அயலுறும் அமலையெல்லாம் என்று பாடுகிறான். இது ஏன் இந்த பாட்டை நான் சொன்னேன் என்றால், விருந்தினர்களுக்கு இப்படி சாப்பாடு போட்டிருக்கிறார்கள் ஒரு காலத்திலே. சில பேருக்கு சில அமைப்பு தானாக வந்து விடுகிறது, அப்படிதான் நான் நினைக்கிறது உண்டு. சில பேருக்கு பிறக்கிற பொழுதே ஒரு அமைப்பு வந்து விடுகிறது. கம்பன் அப்படி ஒரு அமைப்பு வந்த புலவன். சரஸ்வதியினுடைய கடாட்சம் அவனுக்கு முழுக்க கிடைத்தது. அப்படியாதான் என்று கேட்டால் அது மட்டும் இல்லை, லட்சுமி கடாட்சம் அதுக்கு மேலே கிடைச்சது. ராமாயணத்தை படித்தால் என்ன வரும் என்று ஒரு புலவன் சொன்னான். நாடிய பொருள் கைகூடும், நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும். ஞானமும் புகழும் உண்டாம், உனக்கு அறிவும் வரும் புகழும் வரும். வீடியல் வலியதாக்கும், வீடு பேற்றை நோக்கி மெல்ல மெல்ல நகர்த்தும். வேரியங் கமலை நோக்கும், தேன் பொருந்திய தாமரையில் இருக்கிற மகாலட்சுமி உன்னை திரும்பி பார்ப்பாள். எப்போ இதெல்லாம் நடக்கும் என்றால், நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டொழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வழி கூறுவோர்க்கே. ராமாயணத்தை படித்தா இத்தனையும் கிடைக்கும். இதை நான் முழுமையாக நம்புகிறவன். 45 ஆண்டுகள் கம்பனோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். அந்த அனுபவம் கொண்டு நான் சொல்லுகிறேன், கம்பனை தொட்டவர்கள் தாழ்ந்ததாக வரலாறு இல்லை. இது ஒன்று. இன்னொன்று, கம்பனை தொட்டவர்களுடைய உயர்ச்சி என்பது நினைக்க முடியாத அளவு உயர்ச்சிக்கே அது கம்பன் கொடுத்தான். நீங்கள் நினைச்சு பாருங்க, தமிழில் எவ்வளவு பெரிய புலவர்கள் எல்லாம் இருந்தார்கள். திருவள்ளுவர் இருந்தாரே, அவரை விடவா ஒரு புலவர் பெரிய புலவர் இருக்க போகிறார்? அவர்கள் யாருக்கும் கிடைக்காத பெருமையை தமிழ் மக்கள் கம்பனுக்குத்தான் கொடுத்தார்கள். அது கம்பனுடைய ஒரு அதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். அதனால்தான் கம்பன் கழகங்கள் எங்கு பார்த்தாலும் புதிது புதிதாக உண்டாகி கொண்டே இருக்கின்றன. கம்பனை தொட்டால் கம்பனை வாழ வைப்பதற்காக அல்ல கழகங்கள், கம்பனை தொட்டால் நாம் வாழலாம் என்பதற்காகத்தான் கம்பன் கழகங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு சின்ன கதை. ஒரு நல்ல ஒரு ராசாவுக்கு 4 நல்ல பிள்ளைகள். அந்த குடும்பத்திலே நடந்த ஒரு சூழ்ச்சி காரணமாக காட்டுக்கு போகிறார்கள் 2 பேர். அங்கே அவருடைய மனைவியை ஒருத்தன் வந்து தூக்கி கொண்டு போய் சிறை வைக்கிறான். பிறகு திரும்பி இவர்கள் தேடி போகிறார்கள். குரங்குகள் முதலியவற்றை எல்லாம் துணை தேடி கொண்டு ராவணனை தோற்கச் செய்து பிறகு சீதையை மீட்டு வந்து ஆட்சி புரிகிறார்கள். இவ்வளவுதான் ராமாயண கதை. ராமாயண தொடர் சொற்பொழிவெல்லாம் சொல்ல தெரியும், இவ்வளவு சொன்னால் போதும். ஒருத்தன் போய் கேட்டான், ஒரு ஒரு கதாபிரசங்கிட்ட கேட்டான், ராமாயணம் எங்கள் கோயிலில் வந்து சொல்கிறீங்களா சாமின்னு கேட்டான். சொல்லலாமே என்றார். எத்தனை நாள் ஆகும் என்றார். இவர் சொன்னார், எப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னால் கூட 10 வருஷம் ஆகும் என்றார். அவன் சொன்னான், அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, இன்னும் சுருக்கி சொல்லுங்க, எவ்வளோ நாளில் சொல்லுவீங்க? 1 வருஷத்தில் சொல்லட்டுமா என்றார். அதெல்லாம் நேரம் இல்லைப்பா, இன்னும் சுருக்குங்க. 1 மாதத்தில், 1 வாரத்தில், 1 நாளில். இவருக்கு கோபம் வந்துட்டுது. உனக்கு என்ன ராமாயணத்தை சுருக்கமாக சொல்லணும், அவ்வளவு தானே. ஒரு எலுமிச்சம்பழம் கொண்டு வா, அதை மேலே போட்டு கீழே வர்றதுக்குள்ள நான் ராமாயணம் சொல்லிடுறேன், போதுமான்ட்டார். இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க சாமின்றான். கொண்டு கொடுத்தான். இவர் இந்த எலுமிச்சம்பழத்தை வாங்கினார், மேலே போட்டார். போடுற பொழுது ராமன் பிறந்தான் என்று போட்டார், கீழே வர்ற பொழுது ராவணன் செத்தான் என்று முடித்தார். இவ்வளவு தாண்டா ராமாயணம். ராமாயணத்தினுடைய சாராம்சம் என்ன என்று கம்பர் சொல்லுகிறார். அதற்கு பாவிகம் என்று பெயர். 2 சொல் இருக்கிறது. பாயிரம் என்று ஒரு சொல் இருக்கிறது, பாவிகம் என்று சொல்லியிருக்கிறது. பாயிரம் என்றால் முன்னுரை, பாவிகம் என்றால் ஒரு காவியத்தை படைக்கிறவன் இந்த காவியத்தின் மூலம் நான் எதை சொல்ல விரும்புகிறேன் என்பதை நினைத்து சொல்வான். இது ரொம்ப முக்கியம்.
கம்பனுடைய காவியம் 10,000 சொச்ச பாட்டு எல்லாராலையும் படிக்க முடியுமா? பேச்சாளர்களாகிய நாங்களே படிக்கவில்லை, உண்மையாக சொல்லுகிறேன். 100, 200, 300 பாட்டை வச்சு தான் நம்ம சமையல் நடந்து கொண்டிருக்குது. அதுக்கு மேலே போக முடியவில்லை. அது வேற, அவனை ஒரு பாட்டு படித்தாலே பெரிய விஷயம்தான். இப்போ இந்த இவ்வளவு பாட்டும் படித்து கம்பன் என்ன சொல்ல வருகிறான் என்று கேட்டதுக்கு கம்பர் அதை ஒரு அடியிலே சொன்னார். நான் என்ன சொல்ல வருகிறேன் எங்கே சொன்னார் தெரியுமா? இலங்கையிலே தான் சொல்லுகிறார். இலங்கையில் தான் சொல்லுகிறார். அனுமன் சீதையை தேடி போகிறான். அங்கே போகிற பொழுது இலங்கை பார்த்து வியந்து போகிறான். அப்படி இருக்கிறது, அப்படி இரவு நேரம் ஜொலிக்கிறது. அப்போ அவன் சொன்னான், மின் கொண்டு இழைத்த, என்ன அந்த பாடலுங்கய்யா, மின் கொண்டு இழைத்த மணியை கொடு பதித்த, வெயிலை கொடு பதித்த, பொன் கொண்டு இழைத்த மணியை கொடு பதித்த. எப்படி இருக்குதான் அந்த ஜொலிப்பை பார்த்துட்டு சொன்னான், இது என்ன இந்த இலங்கையை மின்னலால் கட்டி வெயில அதுக்குள்ளே வச்சிருக்கிறானோ என்றான். பிறகு சொன்னான், பொன் கொண்டு இழைத்த மணியை கொடு பதித்த, பொன்னால கட்டி மணியை பொதிச்சு வச்சிருக்கிறானோ. இப்படி சந்தேகங்கள் அனுமனுக்கே வருகிறது, அறிவாளியான அனுமனுக்கு. கடைசியாக சொன்னான், என் கொண்டு இழைத்த எனத்தெரிகளாத வன்கொண்டல் விட்டு மதிமுட்டுவன மாடம். பெரிய பெரிய மாடங்கள் கட்டி இருக்கிறார்கள். அப்போ ஆர்கிடெக்ட் மாதிரி என்ன கட்டியிருக்கானா, வானத்தில் நிலவ முட்டுதான், ஆனால் காத்து போகக்கூடிய வசதியோடு வச்சிருக்கிறான். வன்கொண்டல் விட்டு மதிமுட்டுவன மாடம். போய் உட்கார்ந்துட்டான், இலங்கையில் போய் குதிச்சுட்டான். இப்போ உள்ளே போய் பார்க்க வேணும், சீதையை தேட வேணும் என்று நினைச்சான். உள்ளே போக புறப்புற பொழுது ஒருத்தி வந்து தடுத்தாள். ஒரு அரக்கி மாதிரி ஒருத்தி வந்து தடுத்தாள். அவளுக்கு இலங்கினி என்று பெயர். அவள் வந்து தடுத்தாள். அனுமன் சொன்னான், நான் இலங்கையை பார்க்க போகிறேன் விடுகின்றான். வீசா தர முடியாதுன்ட்டாள். வீசா கிடையாதுன்ட்டாள். ஏன் நான் பார்க்கக்கூடாதா? இல்லை, நான் இந்த இலங்கையினுடைய காவல் தெய்வம், நான் இந்த இலங்கையினுடைய காவல் தெய்வம், என்னை மீறி ஒருத்தர் உள்ளே போக முடியாது. இல்லை, நான் போக வேணும். அப்படியானா ஒரு நிபந்தனை, ஆளுக்கால் அடிபட்டு பார்ப்போம், யார் தோற்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுக்கு விட்டு, நீ தோற்றா போயிடணும் திருப்பி, நான் தோற்றா நீ உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன். அடிபட்டார்கள். அவள் அனுமனுடன் அடி வாங்கி விழுந்து போனாள். அப்போ சொன்னால், இலங்கைக்கு கஷ்டகாலம் வந்து விட்டது, இலங்கைக்கு கஷ்டகாலம் வந்து விட்டது. அவள் அப்போ சொன்னது, இனி நான் இந்த இலங்கையினுடைய காவலை விட்டு விலகி கொள்கிறேன், நீ போ என்று சொல்லிவிட்டு போகிற பொழுது அவள் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போனால், அனுமனுக்கு அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இவ்வளவுதான், நீ இனி போகலாம், அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதுதான் கம்பராமாயணத்தினுடைய பாவிகம். நம்மிலே பல பேருக்கு இதிலே நம்பிக்கை இல்லை. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் கலிகாலத்தினுடைய கொடுமையோ என்னவோ தெரியவில்லை, தர்மத்தின் மீது அறத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறார்கள். பொய் சொல்லியும் களவெடுத்தும் மற்றவனை கொலை செய்தும் வாழ்ந்து விடலாம் என்று நம்புகிறார்கள். ஒரு நாளும் முடியாது. நான் 100% உறுதிப்படுத்தி சொல்லுகிறேன், ஒரு நாளும் முடியாது. இன்னும் சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தர்மம் நல்லது தான் சார், நமக்கு கடைப்பிடிக்க பயமாக இருக்கிறது என்கிறார்கள். தர்மம் வெல்லும் என்று நான் உட்கார்ந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் என்ன செய்கிறது? இந்த சந்தேகம் இருந்தால் கஷ்டம் வரும். சந்தேகப்படாமல் தர்மம் உன்னை காக்கும் என்று நம்பு, தர்மம் உன்னை காப்பாற்றும். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, பல பேர் நினைக்கிறார்கள், ஐயோ உலகம் காலம் கட்டு விட்டு சார், காலம் கட்டு போச்சுங்கிறார்கள். நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, காலம் கெடுகிற மாதிரி தோன்றது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கும் கெட்டவர்களை விட நல்லவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். இது 100% உண்மை. இன்றைக்கும் கெட்டவர்களை விட நல்லவர்கள் தான் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நல்லவர்களை விட கெட்டவர்கள் தொலை ஒரு ஆளாலே கூடுகிறதோ அன்றைக்கு இந்த உலகம் அழியும், சந்தேகம் இல்லை. அன்றைக்கு இந்த உலகம் அழிந்து போய்விடும். என்ன பிரச்சனை என்றால், தீமை செய்கிறவனுக்கு தீமையிலே இருக்கிற நம்பிக்கை, நன்மை செய்கிறவனுக்கு நன்மையிலே இல்லை. களவு செய்கிறவன், பொய் செய்கிறவன் எல்லாம் என்ன பண்ணுறான் என்றால், நான் களவெடுத்து வாழ்ந்திடலாம் என்று நினைக்கிறான்.
பொய் சொல்லி வாழ்ந்திடலாம் என்று நினைக்கிறான், கொலை செய்து வாழ்ந்திடலாம் என்று நினைக்கிறான். அவனுக்கு அதில் சந்தேகம் இல்லை. இந்த நல்லதா இருக்கவனும் பொய் சொல்லக்கூடாது என்று நினைக்கிறவனுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. பொய் சொல்லாமல் இருந்தால் வாழலாமா என்று நினைக்கிறார்கள். இந்த சந்தேகம்தான் நம்முடைய தோல்விக்கு காரணம். கெட்டவனுக்கு இருக்கிற உறுதி நல்லவனுக்கு இல்லை, கெட்டவனுக்கு தீமையிலே இருக்கிற உறுதி நல்லவனுக்கு நன்மையிலே இல்லை. இது வர வேண்டுமானால் ராமாயணம் படித்தாக வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, ராமன் காட்டிலே, ராமன், சீதை, லட்சுமணன் 3 பேர். இந்த பக்கத்தில் பாருங்க, இலங்கையிலே ராவணன், தேவர்கள் எல்லாம் இவனுக்கு கைகட்டி பணி செய்கிறார்கள். சிவபெருமானுடைய மலையை தூக்கின பயல், அப்பேற்பட்ட வீரன் ராவணன். அவனுக்கு பெரிய படை, அரக்கர் படை, மாயம் தெரிந்த படை. இந்த பக்கம் 3 பேர். அப்ப என்ன நடக்கும்? நாங்க நினைப்போம், இந்த இவ்வளவு பேரோட மோதினா இந்த 3 பேர் சரி. ஆனால் கம்பன் என்ன தெரியுமா சொன்னான்? இந்த 3 பேர் நடந்து போனார்கள். அவர்கள் தேர் கூட இல்லை, நடந்து போனார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு கூட்டம் சேர்ந்தது. குகன் சேர்ந்தான், சுக்ரீவன் சேர்ந்தான், எதிரியினுடைய தம்பியே இங்க வந்து சேர்ந்துட்டான், குரங்கு படை சேர்ந்தது. இவ்வளவு பேரும் சேர்ந்தவுடனே அங்கே இருந்த ராவணனை அழித்தார்கள். அவனுடைய பலம் எங்கே, இவர்களுடைய பலம் எங்கே? இப்ப என்னாச்சு முடிவு தெரியுமோ? இவர்கள் பலசாலியாகி அவன் வீழ்ந்தான். அவன் பக்கத்தில் இருந்த தம்பியை விட்டுட்டு இங்கே வந்துட்டான். என்ன தெரிகிறது? தர்மம் உன் பக்கம் இருந்தால் இயற்கை உனக்கு வெற்றியை தேடி தரும். நான் இதை இவ்வளவு அழுத்தி சொல்றதுக்கு என்ன காரணம்னா வேறொன்றும் இல்லை. பாருங்க, ராமாயணத்தினுடைய பயனே அதுதான். ராமாயணம் படிக்கிறதுனுடைய பயனே அதுதான். சும்மா கதை கேட்டு ராமன் செய்தான், இது செய்தான், நாம் பாட்டில் ஒரு நயம் செய்தோம் சொன்னோம் என்று கைதட்டி விட்டு போவதல்ல ராமாயணத்தினுடைய நோக்கம். ராமாயணம் என்பது படிக்கிறவன் அறம் வளர்க்க வேண்டும், அறத்தோடு நிற்க வேண்டும், அறத்தோடு நின்றால் வாழ்வு வரும் என்று நம்பிக்கை வேண்டும். அதைத்தான் ராமாயணம் நமக்கு சொல்கிறது. பல இடங்களிலே பல பேரும் சொன்ன கதை தான் இந்த இடத்திலே பொருத்தமாக இருக்கும் என்றபடியால் சொல்லுகிறேன். ராமன் யார் என்றால் வேறொன்றும் இல்லை, அறத்தினுடைய வடிவு, அவ்வளவுதான். இப்போ சில பேர் ராவணனைத்தான் பிடிக்குது என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவன்தானே நம்ம ஆள், அவன்தான் அப்படி சில பேர் பேசுகிறார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ராவணன் நல்லவன் என்று சொல்கிறாயே, உன் மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போனால் நீ அவனை நல்லவன் என்று சொல்வாயா? நான் அப்படி தான் கேட்கறது உண்டு. இன்னொருவனுடைய மனைவி என்று தெரிந்து அவளை கடத்தி கொண்டு போகிறான் அவன், அவனை நல்லவன் என்று சொன்னால் நான் இப்போ கேட்குறேன், உன் மனைவியை ஒருத்தன் கடத்தி கொண்டு போனால் அவனை நல்லவன் என்று நீ சொல்ல வேணும், சொல்லுவாயா? எப்படி சொல்கிறாய்? நான் நினைக்கிறது உண்டு, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இப்போ என்னென்றால் ராவணனை பல பேருக்கு பிடிக்குது. என்ன தெரியுமா? அவர்களுக்குள்ள ஒவ்வொரு ராவணன் இருக்கிறான். எந்த சீதை அம்புடுவாள் தூக்கி கொண்டு போகலாம்னு நினைச்சு ரெடியா இருக்கிறான். அதனாலே தான் ராமன் என்பது அறத்தினுடைய வடிவம். ராவணன் முதல் நாள் யுத்தத்துக்கு போய்விட்டு வந்து விட்டான், தோற்று போய் வந்து விட்டான். ரொம்ப கவலையோடு இருந்தான். அவனுடைய மந்திரி வந்தான். வந்தவன் ராவணனை பார்த்து, மன்னா நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று தெரிகிறது, சீதையை அடைய வேண்டும் என்கின்ற உன்ற ஆசையை உன்னால் நிறைவேற்ற முடியவில்லை. இவ்வளவு தவம் செய்து இவ்வளவு வரம் பெற்றும் அதை உன்னாலே அடைய முடியவில்லை. இவ்வளவுதானே உனக்கு பிரச்சனை. சீதையை அடைவதற்கு நான் வழி சொல்லித் தருகிறேன் என்றான். சோர்ந்து கிடந்த ராவணனுடைய 10 முகமும் சிரித்தது. அப்படியா, வழி சொல்வாயா, சொல் சீக்கிரம் என்றான். இவன் சொன்னான், ரொம்ப சாதாரண விஷயம் ராவணா, உனக்கு தானே மாயை வரும், உன்னுடைய தோற்றத்தை நீ ராமன் போல மாற்றிக்கொள். உன்னுடைய தோற்றத்தை ராமன் போல மாற்றிக்கொண்டு சீதை இருக்கிற இடத்துக்கு போ. ராமன் வந்து விட்டான், சீதை ஓடி வந்து உன்னை கட்டிப்பிடித்துக் கொள்வாள், உன் ஆசை தீர்ந்து விடும் என்றான். சிரித்த ராவணனுடைய முகங்கள் பழையபடி சோர்ந்தன. மந்திரியை பார்த்து சொன்னான், எட மந்திரி, ஒரு தலை இருக்கிற உனக்கே இந்த புத்தி இருக்கு, 10 தலை இருக்கிற எனக்கு இது தெரிய வராதா? இதை நான் செய்ய மாட்டேனா? நீ சொல்வதற்கு முதலே செய்து பார்த்து விட்டேன், ஆனால் தோற்று விட்டேன் என்றான். மந்திரி சொன்னான், அப்படியா, நீ செய்து பார்த்தாயா? ராமன் போல தோற்றம் எடுத்தாயா? எடுத்தேன். அப்படியும் தோல்வி வந்ததா? வந்தது. அப்ப நீ சரியா ராமனை போல வேஷம் போட இல்லை போல இருக்குன்னா இவன் புத்தியை வச்சுக்கொண்டு
ராவணன் சொன்னான், அது இல்லடா பிரச்சனை, நான் ராமனைப் போலவே அச்சொட்டாக என்னுடைய உடலை மாற்றிக்கொண்டேன், தோற்றத்தை மாற்றிக்கொண்டேன். என்ன பிரச்சனை என்றால், எப்போ ராமனைப் போல் என் தோற்றத்தை மாற்றிக்கொண்டேனோ அந்த வினாடியே என் மனம் மண்டோதரியை தவிர வேறு யாரையும் விரும்ப மாட்டேன் என்று விட்டது என்றார். இதுதான் ராமன். ராமாயணத்தை படித்தால் என்னாகும் தெரியுமா? இதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக ராமாயணம் உங்களை ராமர்களாக மாற்றும். பிறகு ராமர்களாக மாறின உடனே உங்களை ஒரு தீமையும் அணுக முடியாது, அறத்தின் வடிவாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். இதுக்காகத்தான் ராமாயணம் படிக்கிறோம்.